Hi friends. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து 1000 ரூபாய் வந்து பெண்களுக்கு வந்து பயனாளிகளுக்கு வந்து வங்கி கணக்கில் வந்து அழிச்சிட்டு வராங்க. ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், முக்கியமான அப்டேட் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த ஸ்கீமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கோடிக்கும் மேலே வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு வச்சுருக்க பயனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ அது இல்லாமல் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நிறைய காரணங்களால் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அவங்களாம் கூட வந்து திருப்பி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூன் மந்த் உங்களுக்கு வந்து அதுக்கான அப்ளிகேஷன் வந்து தரதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஜூன் மந்த் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வங்கி கணக்கில் வந்து அடுத்த மாதமே, அதாவது ஜூலைலேருந்தே உங்களுக்கான வங்கி கணக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பணம் வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து குடும்பத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணோட பேர் வந்து போட்டிருக்கு அப்படின்னா அவங்களோட மனைவி இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து குடும்ப தலைவியாக கருதப்படுவர் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ இப்போ ரேஷன் கார்டில் வந்து உங்களுக்கு வந்து குடும்பத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து குடும்ப தலைவியை வந்து கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து அமௌண்ட் தரதாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து தரதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு ரேஷன் கார்டில் உங்களுக்கு வந்து பொண்ணுங்க வந்து இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அம்மா வந்து இல்லை அப்படின்னு ஒரு சில கேஸஸில் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து அப்பா இருக்காங்க, அம்மா இல்லை, ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை, 21 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்கள கூட குடும்ப தலைவியாக கன்சிடர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து தரதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு தான் உங்களுக்கு வந்து தருவாங்க. இப்போ 2 பொண்ணுங்க இருந்தாங்க அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் தருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வயசு வந்து 21க்கு மேலே இருக்கணும், கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவங்க அம்மா இல்லைன்னா கூட அவங்களே வந்து குடும்ப தலைவியாக வந்து கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்து தரதா வந்து அவங்களுக்கு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விதவைகள், அதுக்கப்புறம் வந்து திருநங்கைகள், இவங்களோட தலைமையில் கூட அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரேஷன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்து தரதாக மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ திருமணமாகாத தனித்த பெண்கள், அதுக்கப்புறம் வந்து கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்ப தலைவிகளாக கருதப்படுபவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரீசனுக்காக இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணலாம், புதுசாக வந்து அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இப்போ புதுசாக அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூனில் வந்து தரதாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் 3ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து தரதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதமே ஜூலைலேருந்து பார்த்திங்கன்னா உங்களோட வங்கி கணக்கில் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஸோ உங்களோட ரேஷன் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பேர் இருந்தாலுமே அவங்களோட மனைவியை வந்து குடும்ப தலைவியாக கன்சிடர் பண்ணும், குடும்ப தலைவியாக வந்து ஏற்றுக்கொள்ள மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அம்மா இல்லாத ஃபேமிலியில் பொண்ணுங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, திருமணம் ஆகாத பெண்கள் வந்து ஒரு ரேஷன் கார்டில் 21 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் வந்து குடும்ப தலைவியாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கும் வந்து இந்த மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமணம் ஆகாத தனித்த பெண்கள், அப்புறம் வந்து கைம்பெண்கள், அதுக்கப்புறம் வந்து திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவங்களும் வந்து குடும்ப தலைவிகளாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த பணம் வந்து கிடைக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வேறு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.